அதே போல் கர்நாடகாவில் நடிகர் ராஜ்குமார், அவரோட மகன்கள் 3 மகன்கள், அதில் புனித் ராஜ்குமார் அவர்கள் இறந்து விட்டார்கள். சூப்பர் ஸ்டாரு ராஜ்குமார் தான். அவர் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருந்தார் சொத்து. அந்த சொத்து 3ஆக பிரிக்கும்போது இப்போ நம்ம புனித் ராஜ்குமார் இறந்துட்டார். அப்புறம் சிவராஜ்குமாருக்கு ஏதோ உடம்புக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகி அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ரஜினிகாந்த், விஜயகாந்த் அந்த மாதிரி அவர். ஆனால் அவர் பாருங்கள், அவங்க அப்பாவோட சொத்து மக்களுக்கே எழுதி கொடுத்துட்டாரு. அவர் மனுஷன் உண்மையில சொல்கிறேன். நான் பாராட்டுறேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், எங்கள் அப்பா சொத்து ₹1 எனக்கு வேண்டாம், நான் மக்களோட பணம் மக்களுக்கே கொடுத்துட்றேன், எனக்கு இருக்கிற இதே போதும் எனக்கு அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அந்த மனசு யாருக்கு வரும்? இப்போது நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் உச்சத்துலேருந்து வந்திருக்காரு. பாவம் 300 கோடி விட்டுட்டு இப்போது வந்த பிறகு என்ன பண்ணுறாரு? ஆல்ரெடி ஏகப்பட்ட பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. இன்னும் சொத்து அதிகமாக சேர்ந்துட்டே இருக்குது. போகும்போது என்ன தான் கொண்டு போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நீங்கள் மக்களோட பணம் மக்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கலாமே? சினிமாவில் நீங்கள் நடிச்சிங்க பாருங்கள், பல ஆயிரம் கோடி உங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு மக்களோட பணம் மக்களுக்கே கொடுங்க. இப்போ நானே எடுத்துங்களேன், 69 படம் உங்களுது. நான் டிக்கெட்டு ஓசியை பார்க்கல, டிக்கெட் கொடுத்தா பார்த்துருக்கேன். அந்த அந்த அவங்கக்கிட்ட இருக்க அந்த காசு யாருது? அதில் என்னோடய காசு இருக்குது, எல்லா மக்களோடது இருக்குது. மக்களோட பணம் மக்களுக்கே திருப்பி கொடுங்க, புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட்டு நான் உச்சத்தை விட்டு இறங்க வந்துட்டேன், 300 கோடி விட்டு வந்துட்டேன்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இதுலேயே எவ்வளோ கொள்ளை அடித்து ஊழல் பண்ணி எவ்வளோ சேர்த்து வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. ₹1 நெத்தியில் வைப்பாங்க, அந்த ₹1 கூட கிடையாது, எல்லாமே அதுக்கு போயிடும். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லது பண்ணால் உண்மையில் நாங்களும் உங்களை எந்த குறை சொல்லாமல் நாங்களும் உங்களை பாராட்டுவோம். மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலைன்னா ஊழல் ஆட்சி நீங்கள் கொண்டு வந்தால் இந்த முதல் குரல் இந்த அம்மன் சுரேஷ் குரலில் தான் இருக்கும். தவறாக நினைக்க வேண்டாம். 8 கோடி மக்களில் யார் வேணும் கேள்வி கேட்கலாம். யார் மேலேயும் ஒரு வழக்கு கூட போடக்கூடாது. மக்களோட உரிமை, மக்களோட ஆட்சி கொடுங்க. இது தனிநபர் ஆட்சி கிடையாது. ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியோ, ஆதவ அர்ஜுன் ஆட்சியோ, இல்லை புஷ் ஆனந்த் ஆட்சியோ அந்த மாதிரி கிடையாது. மக்களோட ஆட்சி கொடுங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு யாராவது பேசுனா அவங்க மேலே வழக்கு போடுறது அது இதில் தான் பண்ணால் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.